ஹலோ வாட்ச் ஃப்ரீக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அன்பாக்சிங் ஹெச்எம்டியில் ஒன் ஆஃப் த ரேர் எடிஷனான ஹெச்எம்டி ஜனதா சூப்பர் டியூலக்ஸ் லிமிடெட் எடிஷன் வாட்ச் தான். பேக் இந்த டேஸில் ஹெச்எம்டி ஜனதா ஆட்டோமேட்டிக் வாட்ச் பார்த்துருப்போம். பட் இது வந்து ஹெச்எம்டி ஜனதா குவாட்ஸ் எடிஷன். ஹெச்எம்டி கோகினூருமே இந்த வாட்சுமே இதோட சிமிலாரிட்டிஸ்லாம் கொஞ்சம் சேமாகவே இருக்கும். இதோட டிசைன் அண்ட் கேஸ் எல்லாமே. ஹெச்எம்டி வாட்ச்க்கு வந்து நிறைய ஹிஸ்ட்ரிஸ் இருக்குது, அது நமக்கு தெரியும். 1950ஸ்லேயே வாட்ச் லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டில் நவ் வந்து அவங்களோட மாடல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் பேக் இந்த டேஸில் உள்ள மாடல்ஸ் மாதிரி இப்போ வரதில்லை. ஸோ பேக் டு த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் ஆஃப் திஸ் வாட்ச். நம்ம சேனலுக்கு தான் நியூ வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வாட்ச் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், வாட்ச் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூஸ்க்கு. இந்த பாக்ஸில் தான் வாட்ச் வந்து இருந்துச்சு. இன்சைடில் அவங்களோட வாரண்டி கார்டு, 1 இயர் வாரண்டி, அப்புறம் கொஞ்சம் இந்த கோல்டன் டைப்பில் உள்ள மாதிரி ஒரு ஜுவல்லரி பாக்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஹெச்எம்டியோட லோகோ. இன்சைடில் அந்த டயல் வந்து ஒரு ஸ்கை ப்ளூ லுக்கில் கொடுத்துருக்காங்க. தென் ரோமன் நியூமரல்ஸ், அப்புறம் அந்த நியூமரல்ஸில் கொஞ்சம் இந்த லியூம் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் ஒரு பாயிண்டட் லியூம். அப்புறம் ஹெச்எம்டி அவங்களோட லோகோ, தென் வாட்ச் டிசைனோட லோகோ, தென் சூப்பர் டியூலக்ஸ், அப்புறம் கீழே பாட்டமில் லிமிடெட் எடிஷன், அப்புறம் டேட் விண்டோ. கேஸ் வந்து ஒரு குரோமில் பாலிஷ் பண்ணியிருக்காங்க. தென் ஸ்ட்ராப்புமே அதே மாதிரி தான், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். பேக் சைட்லேயுமே இதே தான். வாட்சோட ஃபங்க்ஷன்ஸ் ஒரு பேசிக்கான அனலாக் வாட்ச் ஃபங்க்ஷன் தான். அப்புறம் அந்த டேட் விண்டோ, ஜஸ்ட்டு டபுள் கிளிக்கில் வந்து டைம் அட்ஜஸ்ட்மெண்ட், தென் ஃபஸ்ட் கிளிக்கில் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் டேட் சேஞ்சிங் ஆப்ஷன். வாட்சோட பில்டு குவாலிட்டி ஒரு டீசெண்டான பில்டு குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. அதோட கேஸ், அதோட ஸ்ட்ராப் எல்லாமே. இது கேஸ் வந்து ஆல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். அப்புறம் ஸ்ட்ராப்புமே அந்த மேலே வந்து பாலிஷ் கொடுத்துருக்காங்க, பட் கீழே அது கிடையாது. அப்புறம் ஸ்லைடிங் ரூல் பக்கிள், இப்படி அவங்களோட லோகோ. நம்ம இது வேணுங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் தான் ஸ்லைடிங் ரூல் பக்கிள். பேக்கில் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ். இந்த மாதிரி வாட்சில் வந்து ஒரு 30 மீட்டர் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் தான் கொடுப்பாங்க ஹெச்எம்டி அவங்களோட பிராண்ட்ஸ்க்கு. ஸ்க்ரூ டவுன் கேஸ் பேக் தான். வாட்சோட சைஸ் அண்ட் டிமென்ஷன்ஸ்: லக் வித் 18 mm, லக் டு லக் 38.2 mm, கேஸ் திக்னஸ் 10.7 mm, கேஸ் வித் 35 mm. வாட்சோட காயின் கம்பேரிசன்: வாட்சோட லியூம் வந்து அந்த ரோமன் நியூமரல்ஸோட பாயிண்டரில் கொடுத்துருக்காங்க. தென் வாட்சோட ஹவர் அண்ட் மினி ஹேண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. லியூமோட இன்டென்சிட்டி ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குது. அதோட லியூமோட டிசைனுமே ரொம்ப ரொம்ப காஸ்ட் கட்டிங் மாதிரி தெரியுது. அதோட டியூரேஷனுமே ரொம்ப சீக்கிரமாகவே ஃபேட் ஆயிடுது. வாட்சோட விஸ் வீல் அண்ட் ப்ரெசன்ஸுமே ரொம்ப சின்னதாக இருக்குது. இதோட கேஸ் வித் அண்ட் டிசைன் எல்லாமே. இது வந்து மீடியம் விஸ் பீப்புள்ஸ் கூட அந்தளவுக்கு சூட் ஆகாது. ஒன்லி ஃபார் ஸ்மால் விஸ் பீப்புள்ஸ்க்கு தான் சூட் ஆகும். கொஞ்சம் இதை வந்து கோஹினூர் அளவுக்கு கூட கொஞ்சம் சைஸ் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கலாம். அந்த கோஹினூர் வெர்ஷனை கம்பேர் பண்ணும்போது இதோட கேஸ் வந்து ஒரு 1.5 to 2 mm கிட்ட ஸ்மாலர். வாட்சோட ஸ்ட்ராப்புமே அந்தளவுக்கு ஹேண்ட்ஸில் ஒரு ப்ரெசன்ஸ் கொடுக்கல, ரொம்ப ஓல்ட் ஸ்கூலில் தான் இருக்குது. அது வந்து கேஸுமே ரொம்ப அந்த இடத்துல ரொம்ப தின்னராக இருக்க மாதிரி தெரியுது. அந்த டோமே இந்த வாட்ச்க்கு வந்து ஆப்ட் ஆகலன்னு தான் சொல்லலாம். நேட்ரோ ஸ்ட்ராப்போட இந்த கேஸ் வந்து கொஞ்சம் கம்பைன் பண்ணி போடும்போது இதோட ஸ்டைல் அண்ட் லுக் வந்து கொஞ்சம் எலிவேஷன் கொடுக்கலாம். இந்த வாட்ச் வந்து ஒரு ஃபார்மல் வைப் வாட்ச் தான், ஃபார்மல் ஒகேஷன்ஸ்க்கு தான் சூட் ஆகும். கொஞ்சம் நேட்டோ ஸ்ட்ராப்போட கம்பைன் பண்ணி போடும்போது வேணால் செமி ஃபார்மல், செமி கேஷுவல் அது மாதிரி ஒகேஷன்ஸ்க்கு சூட் ஆகலாம். வாட்சோட ப்ரோஸ்னால் இதோட பிராண்ட் வேல்யூ தான். தென் இது கொஞ்சம் லிமிட்டட் எடிஷன்னால் இது கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். அதோட அவைலபிலிட்டியும் ரொம்ப ரேராக இருக்கிறதுனால மேபி ஃப்யூச்சரில் இது ஒரு கலெக்டிவ் பீஸ் ஆகலாம். அந்த வாட்சில் யூஸ் பண்ணியிருக்கிறதுமே ஜாப்பனீஸோட மியோட்டோ மூமெண்ட். அக்யூரஸியுமே நல்லாயிருக்கும், டியூரபிலிட்டியாகவும் இருக்கும். இதோட அக்யூரஸி +or-20 செகண்ட்ஸ் பெர் மந்த் அந்த ரேஞ்ச் கிட்ட வரும். ஸோ இதுவுமே ஒரு ப்ரோஸ் தான். அண்ட் வாட்சோட செகண்ட் ஹேண்ட்ஸுமே அதோட அலைன்மெண்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கு. எங்கேயுமே அந்த கவுண்டர் பேலன்ஸ் எஃபெக்ட் எங்கேயுமே இல்லை. வாட்சோட கான்ஸ்னால் இந்த ஸ்ட்ராப் வந்து அவங்க கொஞ்சம் மாற்றலாம். ஏன்னா இது ரொம்ப ஓல்ட் ஸ்கூல் டிசைனாக இருக்கிறதுனால எல்லா வாட்சுக்குமே இந்த மாதிரி ஸ்ட்ராப் தான் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வாட்சஸ் ஸ்ட்ராப்பை கொஞ்சம் டிசைன் இது பண்ணிவிட்டு ஏதாச்சும் விண்டேஜ் லுக்கில் உள்ள ஸ்ட்ராப்பை அவங்க கொண்டு வரலாம். அண்ட் வாட்சோட லியூம் இன்டென்சிட்டி அண்ட் எஃபெக்ட்டுமே சுத்தமாக அந்த வாட்சுக்கு இல்லை. இதுக்கு இவங்க லியூம் கொடுக்காமலே இருந்திருக்கலாம்.
அண்ட் மெயினாக அந்த வாட்சோட அவைலபிலிட்டி தான். ஏன்னா அது லிமிடெட் எடிஷன் சொல்லிட்டு இந்த வாட்ச் வந்து சுத்தமாக அவங்க ஹோம் பேஜில் வந்து அவைலபிள் இல்லை அதுக்கப்புறம். ஏன்னா அது லிமிடெட் எடிஷன் அவங்க மார்க்கெட்டிங்காக கூட அவங்க போட்டிருக்கலாம். அப்படி லிமிடெட் எடிஷன்னா அந்த டெல்லி வாட்ச் கம்பெனி பண்ணுற மாதிரி இந்த இடத்துல அந்த டோட்டல் மேனுஃபேக்சரிங் பீசஸை வந்து அந்த இடத்துல என்கரேஜ் பண்ணியிருக்கலாம். அண்ட் இன்னொரு கான்ஸ்னால் அந்த கேஸோட வித் அண்ட் சைஸ் தான் ரொம்ப ஸ்மாலாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்மால் விஸ் பீப்புளுக்கு தான் அந்த வாட்ச் வந்து சூட்டபுளாக இருக்கும். அண்ட் மீடியம் விஸ்க்கெலாம் அந்த வாட்ச் வந்து அந்தளவுக்கு சூட்டபுளாக இருக்காது. அந்த வாட்சோட ப்ரைஸிங் நான் HMTயோட அஃபிஷியல் வெப்சைட்டில் 2200 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வாங்கிட்டு இருந்தேன். அண்ட் வாட்சோட கன்க்ளூஷன், இந்த வாட்ச் வந்து எல்லாருக்கும் சூட்டபுள் கிடையாது. இதோட கேஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறதுனால ஒன்லி ஃபார் ஸ்மால் விஸ்க்கு தான் ரொம்ப சூட் ஆகும். அந்த வாட்சோட அவைலபிலிட்டியும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதுனால இந்த வாட்ச் அவைலபிள் கிடைக்கிறதும் ரொம்ப ரேர் தான். அந்த ஹோம் பேஜுமே ரொம்ப மெயின்டைன் பண்ணுறதும் அந்த அளவுக்கு அவங்க ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. நிறைய லேக்ஸ் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பக்ஸும் இருக்கும். இந்த வாட்ச் வந்து கலெக்டிங் பர்பஸ்க்காக கூட பை பண்ணலாம். மேபி இந்த வாட்ச் ஃப்யூச்சரில் பூம் ஆக சான்ஸ் இருக்குது, இல்லை ஆகாமல் போகக்கூட சான்ஸ் இருக்குது. இது என்னோட ஒப்பீனியன். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் பை வாட்ச் ஃப்ரீக்ஸ்.